ரசிக்கத்தானே இந்த அழகு, கொஞ்சம் ரசனையோடு வந்து பழகு. அப்படிதானே? ஓ ரசிக்கும் சீமானே, ஓ ரசிக்கும் சீமானே வா, ஜொலிக்கும் உடை அணிந்து கலிக்கும் நடனம் புரிவோம். மனம் நினைக்கும் வீதத்தில் மனம் கலிக்கும் வீதத்தில் சுகம் அளிக்கும் கலைகள் அறிவோம். ஓஹோ, எப்படி வாழனா? வாழாதவங்களாம் யார் தான்? பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த மரணம் வரி யாருக்கும் தெரியவிடாதுன்னு ஓட்டுக்கிறானுங்க நிறைய பேர். காணாமல் போயிட்டு பேர்லாம் மரணமாகாது. உட்காந்து காமினோம். ஒருத்தர் உட்காந்து யோகி சாதிச்சுக்கிறான். ஒருத்தர் புக்கை எழுதி வச்சுட்டு போயிடறாங்க. அமெரிக்காவில் ஒரு 700 பேருக்கு முன்னாடி அரங்கத்தில் என்ன பண்ணிக்கிறான், ஒருத்தன் விட்டுட்டு வெளியே போயிக்கிறான். சாதிச்சிருக்கிறாங்க. முடியும் சொல்லிட்டு போகலாம். புரியுதானா சொல்கிறேன்ட்டு? இப்போ சொல்லிட்டு போகிறவர் சாவில் சமாதி ஆகிட்டார். நீங்கள் பண்ணு சமாதி இதுன்னு போயிட்டு இன்றைக்கி கூட அவங்க அப்பாவுக்கு பிள்ளைங்களுக்கு ஒரே பிரச்சனையாகி தாத்தாவை பேரனை பக்கத்து வீட்டுனாரெலாம் போய் பார்த்துட்டு வந்துடுறானுங்க. இவனுக்கு சமாதி வச்சுதே எதுக்கிட்டானாக்கா நம்மளை பார்த்துனுக்குது. பார்த்து உஷாராக இருங்க. பாவத்தின் சம்பளம். வாழலைன்னா பாவம். நீங்கள் வாழலைன்னா பாவம். நீங்கள் கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துட்டு சிரிச்சுட்டு என்ன பண்ணுங்க, பல்லு வளர்க்குனா கூட சிரிங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஆமாம், பல்லு இல்லைனா கூட சிரிங்க. சிரிக்கிறதுக்கு பல் தேவையில்லை. குழந்தைங்க சிரிக்குதா இல்லையா? பொக்காவையை வச்சுக்கிட்டேன் பல்லு இல்லை சிரிக்க மாட்டேன்னு சொல்லிச்சிங்க, சந்தோஷமாக இருங்க. பாவத்தின் சம்பளம்